the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise Lord, Sister Vinnarasi. Praise Lord, Sister. Praise Lord, brother. இவர் இன்னைக்கு வந்து என்னுடைய வெட்டிங் டே 32 years வெட்டிங் டே இன்னைக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லக்கூடாது, நான் ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன். ஆனா ஹஸ்பண்ட் வந்து இப்போ பிரதர் வந்து ஸ்டோரி சொன்னாருங்களா, பிரதர் இந்த மாதிரி வேற பொண்ணு பையன் கூட வந்து பழக்கத்துல இருந்தா மனைவி எப்படி இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், பேய் வந்து சைத்தான் வந்து ஆட வைக்கும் இருக்கணும். அது போலதான் நான் இன்னைக்கு வந்து வெட்டிங் டே எனக்கு ஒரு ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷ் பண்ணணும்னு ஒரு மனைவிக்கு ஒரு ஆசை இருக்குங்களா, அவர் வந்து எதுவுமே எனக்கு விஷ் பண்ணாத அப்படியே போயிட்டால இன்னைக்கு வரட்டும் அவருக்கு ஒரு பேய் ஒரு கதி காமிக்கிறேன். எனக்கு ஒரு விஷ் பண்ணாத மத்தவங்க கூட பேசுறதுக்கு அவருக்கு டைம் இருக்கு, எனக்கு வந்து ஒரு விஷ் பண்ணலையே, 8 மணி ஆகி கூட இன்னும் வீட்டுக்கு வரலையே, இவருக்கு வந்தா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெறியில இருந்தேன். இந்த சிஸ்டர் வந்து எனக்கு இன்னைக்குதான் வந்து சிஸ்டர் ஆண்டி, எனக்கு வந்து அக்கா பொண்ணு அவங்க ராணின்ட்டு, அவங்க வந்து ஆண்டி நீங்க எல்லாம் அழாதீங்க, நீங்க வாங்க, நீங்க சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க, ஆனா நம்மளுடைய கடவுளை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பூசைக்கு வர்றீங்க, நன்மை எடுக்கிறீங்க, வீட்டுக்கு வந்துடுறீங்க, அப்புறம் கறி எடுக்கிறீங்க, சாப்பாடு செய்றீங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு கடவுளை வந்து நம்மளுக்கு வந்து பைபிளை எது பத்தி சொல்லியிருக்கிற, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி அறிஞ்சிக்கணும் ஆண்டி நீங்க கத்துக்கோங்கன்ட்டு இன்னைக்குதான் வந்து அவங்க எனக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க ஜாயின் ஆகுங்க சிஸ்டர் ஆண்டின்னு சொல்லிட்டு போனாங்க. ஹஸ்பண்ட் வந்து வராதனால நான் கோவமா இருந்தேன். இப்ப பிரதர் வந்து எனக்கு வந்து இப்போ நல்ல ஒரு மைண்டில் வந்து ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. எனக்கு சண்டை போடக்கூடாது, நம்ம அமைதியா இருக்கலாம், நம்ம கத்த சைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து வேடிக்கை குத்தி பார்த்துட்டு வேடிக்கை தான் பாக்குறத வழியா மத்தவங்க வந்து நம்ம வீட கேவலமா தான் நினைக்கிறாங்க. அவரு தப்பா போனாலையும் அவரை வந்து அமைதியா கடவுள்கிட்ட நன்றிகளை சொல்லி கடவுள்கிட்ட நன்றி மன்றாட்ட கேட்டு கடவுளோட நம்ம இணைந்து இருந்தோம்னா நம்ம ஹஸ்பண்ட் ஐயோ நம்ம இவ்வளவு தப்பு பண்ணி கூட நம்ம மனைவி நம்மள சத்தம் போடலையே, சண்டை போடலையே, நல்லா அமைதியா இருக்கிறாளே, சோ நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு ஒரு அளவுக்கு எனக்கு மைண்டில வந்துருக்குது பிரதர். இனிமேலும் நான் கண்டிப்பா இனிமேலும் நான் ரொம்ப சமாதானத்துக்கு நான் எவ்வளவு நேரம் முடியும் கடலுக்கு வந்து நான் நன்றி சொல்லிட்டு நன்றி 20 மணி நேரம் நன்றி இனிமேல எனக்கு வாயில வந்தா நன்றி தான் வரும். ஏன்னா எனக்கு ரொம்ப கோவம் ஒரு பிரதர், ரொம்ப கோவம் வந்தா வாடா போடா இப்படிடா அப்படிடாங்க. ரொம்ப அவள் வந்து இந்து, நான் ஆக்சுவலி லவ் மேரேஜ் பண்ணிக்கினேன். எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆயிடுச்சு, புள்ளிங்க 2 பொட்ட புள்ளிங்க இருக்காங்க, பையன் இருக்கிறான். இந்த டைம்ல இவரு பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலா இருந்ததுனால எனக்கு ஒன்னும் முடியல. இப்ப பிரதர் வந்து நல்ல ஒரு கொடுத்ததுனால என் மெசேஜ் எனக்கு கொடுத்ததுனால கடவுளுக்கு நான் இனிமேல நான் அமைதியா கடவுளுக்கு நல்ல முன்னே இருக்கணும்ட்டு தெரிஞ்சுக்கணும் பிரதர். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளிலும் நான் இன்னைக்கு விசிட் போயிருந்தேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். மியூட்ல இருக்கீங்க, மியூட் ஆயிடுச்சு சிஸ்டர். மியூட் ஆயிடுச்சு. மேரி சுமித்ரா மியூட் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் இவங்க வீட்டுக்கு விசிட் போயிருந்தேன் பிரதர். போயிட்டு இவங்க இந்த பிரச்சனைய சொன்னாங்க. நாங்க சொன்னோம் அப்படி எல்லாம் எதுவும் இது பண்ணாதீங்க, அவங்களுக்குள்ள இருக்க சாத்தான் தான் வேலை செய்யணும், நாம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும், நம்ம சரியில்லாம நம்ம அடுத்தவங்களுக்கு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு லிங்க் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இது என்னோட சாட்சி என்னன்னா, இந்த வார்த்தை இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொன்னது பிரதர் டீட்டெயிலா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுக்காக நன்றி பிரதர். கோடி நன்றி. எங்க அக்கா பொண்ணு இன்னைக்குதான் பிரதர் இன்னைக்குதான் வந்து சொல்லிட்டு போச்சு. அதே கடவுள் எனக்கு வந்து சமாதானம் எவ்வளவு எனக்கு கடவுள் எவ்வளவு பக்கத்துல இருக்கிறாரு பிரதர் எனக்கு தெரியல பிரதர். கண்டிப்பா ஏசப்பா நம்மளும் வினர்சி நான் இருக்கிறேன், உனக்கு என்னைய நம்பு, என்ன கூட பின்தொடங்குன்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் பிரதர். கண்டிப்பா நான் இதே நான் ஃபாலோ பண்ணேன் பிரதர். எனக்கு ரொம்ப நிம்மதியா மன நிம்மதி இருக்கு, ரொம்ப மன நிம்மதி இருக்கு. முதலாக இன்றைய நாளிலே வந்து இந்த மெசேஜ்ல கலந்துக்கிட்டு இந்த ஜெப கூடுகையில கலந்து முதல் நாள்லயே ஆண்டவர் அவருடைய மனசை தொட்டு இருக்கிறார்.
மனதை மாற்றி இருக்கிறார், அவனுடைய வாழ்வை மாற்றி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. Glory to Jesus. Thank you Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். கோபம் எல்லாம் போயிடுச்சு, அப்ப கோபம் எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு போச்சு. எனக்கு வெட்டிங் டே விஷ் பண்ணணும். ஓகே, என்னோட கணவர் எனக்கு என் நீங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருங்க. பண்ணிடுவோம் பிரதர். நீங்க ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருங்க. பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வந்த எனக்கு கடவுள் என்னோட உள்ள வந்தது எனக்கு பெரிய கிஃப்ட் உங்களுடைய பிரதர். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுடைய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless brother. God bless brother. பிரைஸ் தி லார்ட். நீங்க போய் உங்க கணவருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருங்க. அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி. நான் விஷ் பண்றேன் பிரதர். போய் சந்தோஷப்படுவார் இல்லையா? வந்துட்டு பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி கண்டிப்பா லார்ட். பிரதர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. பிரேயருக்கு தொடர்ந்து வாங்க. செய்தியை உள்வாங்க. கண்டிப்பா பிரதர். டெய்லி கண்டிப்பா இறைவார்த்தை பிரதர். வாசிங்க. இனிமேல் எது மறந்தாலே நான் இது மறக்க மாட்டேன் பிரதர். புதிய மாற்றங்களையும் புதிய ஏற்றங்களையும் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் எப்படி பிரதர் என்னுடைய வலியை கடவுள் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து சாட்சியா நிக்க வச்சு எனக்கு சொல்லினுக்கிறாருன்னா நான் நம்பலன்னா நான் கிறிஸ்டினா பிறந்து எனக்கு ஒரு வாய்ப்பே இல்ல பிரதர். பிரயோஜனமே இல்லாது போயிடும். நான் நினைக்கவே இல்லை என்னுடைய குடும்ப வாக்கு இன்னைக்கு கடவுள் வந்து பைபிள்ல எனக்கு என்னுடைய காது ரொம்ப சொல்லுவாங்க, நான் கேட்பேன். அது எந்த அளவுக்கு நடந்துக்கணும்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. எங்க அக்கா பொண்ணு சொல்லிட்டு போச்சு, ஏதோ என் மனசார்லுக்கு சொல்லிட்டு போறா ஆன்ட்டு நான் சொல்லிட்டு நான் சும்மா உக்காந்துட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா பிரதர் சொல்ல 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 எனக்கு நான் கடவுளே என்னை எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களே, நான் இவ்வளவு உங்களுக்கு தெரியாம நான் இருக்கிறேனே, என்னை மன்னிச்சிரு ஏசப்பா, என்னை மன்னிச்சிரு. நான் என்னோட புள்ள, நான் இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எதுக்கும் சேர மாட்டேன், நான் உங்க பின்னாடி நான் இருப்பேன், நீங்க முன்ன இருந்தீங்களா நான் பின்னாடி வரும் சாமி ஏசப்பான்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டே நான் கேட்டுட்டு இருந்தேன் பிரதர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் பிரதர் இந்த நாளுக்கு. உங்களுடைய இந்த முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது ஆவியானவர் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தொட்டிருக்கிறார். உங்களுடைய மனதை ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தூய இரத்தமானது சுத்தப்படுத்தி இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே பிரசன்னமா இறங்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சுமித்ரா சிஸ்டர், நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை அறிவிப்பு பணியை அருமையா சேர்ந்திருக்கீங்க. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு டெய்லி நான் காலையில எந்திரிச்சா மாசுக்கு போயிட்டு வரேன். 4 o'clock எந்திரிச்சு பர்சனல் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் கில்பர்ட் சொன்னல டபானக்கல் ப்ரேயரை பார்த்துட்டு இப்போ டெய்லி மாசுக்கு போயிட்டு அங்க என்னோட ப்ரேயரே இதுதான். நன்மை வாங்கின பிறகு இந்த நாக்கால நான் நிறைய பேருக்கு நற்செய்தி சொல்லணும், உங்களை தெரிய வைக்கணும், எனக்கு காட்டி கொடுங்க, நான் வேற எதுவும் தேவையில்லாத பேசி டைம் பாஸ் பண்ண கூடாது, எனக்கு காட்டுங்க. அது சொல்லும் போதுதான் நேத்துதான் அவங்கள பார்த்த, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பார்த்து அவங்கள. நேத்துதான் பஸ் ஸ்டாப்ல பார்த்தப்போ பஸ்ல உட்காந்து பேசிட்டு வரும்போது அவங்க ப்ராப்ளம் இல்ல சொன்னாங்க. அப்போ நானும் பைபிள்ல ஓபன் பண்ணப்போ அவங்களது ப்ராப்ளம் மனசுக்குள்ள என்ன வழியில இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் தான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு நிஜமாவே நான் வந்து அவங்களோட சின்னவோ, நம்ம சொன்னா சிலது அவங்களால ஏத்துக்க முடியாது. இவங்களுக்கு என்ன தெரியும்னா சில பேர் நேரடியா என்கிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கு என்ன தெரியும் சின்னவ, நீ வந்து என்கிட்ட சொல்ற, நாங்க எல்லாம் பாத்துட்டோம், எங்களோட ஜெபம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படி இருந்தாலும் நாங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்து என்னோட விசுவாசத்தை அப்படி சொன்னாதான் உங்களுடைய நற்செய்தி உள்ள போகுதுன்னு அர்த்தம். சரியா? அதெல்லாம் சொன்ன பிறகு நான் சொல்லிட்டு வருது என்னோட விசுவாசத்தை இந்த இவங்களுக்குள்ள விட்டுட்டு போறேன், இயேசு நாமத்தினால நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறேன். எனக்கு டெய்லி ஒரு தாகம் பிரதர், தர்ஸ்டி, யார்கிட்டயாவது சொல்லணும், யார்கிட்டயாவது நான் இது பண்ணணும், அந்த இது இருக்கு பிரதர். எனக்கு இன்னும் வேணும். I want more. ஆண்டவர் நீங்க விரும்புறபடி உங்களுடைய எண்ணங்களை வந்து ஆண்டவர் இயேசு தொட்டு இன்னுமாக அதிகமாக இந்த நற்செய்தி பணியை ஆழமாக செய்வதற்கு உங்களுக்கு ஆவியானவர் வழியாக தூண்டுதல் கொடுக்க இறைவனை ஜெபிக்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். கரங்களை தேங்க்யூ தட்டி பிரதர். ஆண்டவர். பிரதர் என்னோட இன்னொரு சாட்சி, ஒரு எங்க சர்ச்சில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க பையனுக்கு வேலை வேணுமா இருந்தது. அவங்க அழுதுட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியல, நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் அங்கிட்ட போகணும்னு சொன்னப்போ அவங்ககிட்ட கேட்டதுக்கு, என் பையனுக்கு கல்யாண வயசாச்சு, ஒரு நல்ல வேலை இல்ல, ஒன்லி 50,000 தான் சேலரி கிடைக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் இறை வார்த்தை பிலிப்பி 4:19 அவங்ககிட்ட குடுத்துட்டு அறிக்கையிட சொன்னேன். டெய்லி மகன்கிட்டயும் சொல்லுங்க, அறிக்கையிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க டெய்லி அறிக்கை இட்டு இப்போ ஒரு 4-5 இன்டர்வியூல போய் ஃபெயில் ஆயிட்டே இருந்ததான். நேத்து தான் ஒரு இன்டர்வியூ பாஸ் ஆகி ஒரு நல்ல சேலரி, நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நேத்தே வரணுமா இருந்ததா, வரலையா. நம்ம மண்டே வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி, என் ஃப்ரெண்ட் வந்து தைராய்டு ஆபரேஷன் இருந்ததுனால இங்க கழுத்துக்கிட்ட ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. அப்போ அவளுக்கு நல்லா துடிச்சிட்டே இருந்தது இந்த நர்வ்ஸ் எல்லாம். அவளால அந்த ஃபீல் பார்க்க முடியுது. பின்ன அவளுக்கு குழந்தைங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க, எவ்வளவு ஜோரா துடிக்குது. அவ பயந்துட்டு நைட் எல்லாம் தூங்கவே மாட்டாளாம். அவ நைட்ல, என்னோட ஃப்ரெண்டு மீன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் சின்னவதான், நைட்ல டெய்லி தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுக்குவாளாம். அப்போ நானு அவட்ட இறை வார்த்தை சொன்னேன். 1 Peter 2:24, இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்ததுக்காக நன்றி. அது சொல்லிட்டு அது ரெகுலரா சொல்ல அது சொன்ன பிறகுதான் அவளுக்கு தூக்கமே வருதாம். இப்போ டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கா. பின்ன அந்த இந்த இங்க வந்து ஃபீல் ஆகுறது அது ஸ்டாப் ஆயிருக்கான். இன்னொரு சாட்சி, ஒரு பெந்தகோஸ்ட் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க, இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப ஹிந்துக்காரங்க தான், பெந்தகோஸுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்ககிட்டயும் நான் இறைவார்த்தை பத்தி சொல்லி, நெகட்டிவா எதுவும் திங்க் பண்ண கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அவங்க நேத்து போன் பண்ணிட்டு எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க டெய்லி தூங்குறதே 1 மணி 2 மணிக்கு, டிவி சும்மா ஓடிட்டே இருக்குமா, தூங்க மாட்டாங்க. நைட்டு 11-12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்களாம். எப்போ நான் கடவுள் என் மூலியமா அவங்ககிட்ட பேசுனாங்களோ, அப்ப வந்து அவங்க டெய்லி 9 o'clock பசி எடுத்துருது. 9 o'clock சாப்பிட்டுட்டு 10 o'clock அவங்க எப்படி தூங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலையா. அவ்வளவு நல்லா தூக்கம் வருதாம். அதுக்காக நன்றி சொல்லிக்கிற பிரதர். அவங்க சார்பா சாட்சி என்னோடது இந்த சாட்சி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அவங்களை எல்லாம் பிரேயருக்கு கூட்டிட்டு வாங்க. மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க. கண்டிப்பா பிரதர். என்னன்னா சில பேர் வந்து கன்னடா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, புரியுறது இல்ல. அதனாலதான் நான் என்ன பண்றேன், நீங்க பிரதர் அப்லோட் பண்ண உடனே டைரியில எழுதிட்டு நான் உங்க வீட்டுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்க புக்கும் இருக்கு, இந்த புக்கு இதுலயும் இதுல இந்த புக்ல இருக்கிறது 1 by 1, தமிழ்ல இருக்கிறது இந்த இதெல்லாம் 1 by 1 சாப்டர். அது எழுதிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்க தமிழ் படிச்சுட்டு அந்த புக்ல இருக்கிறது ஆனா சிலர் மறந்து போகுது, சொல்றதெல்லாம் மறந்து போகுது. அதனால எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல ஒரு புக் பைபிள் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கா, புக் எடுக்க விட மாட்டா, கான்சென்ட்ரேஷன் பண்ண விட்டுட்டு இல்ல. சோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்பவே முடிச்சிருப்பேன் எழுத. அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய தமிழ்ல தெரிஞ்சவங்கள உங்ககிட்ட இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus. உங்களுடைய பணியை ஆண்டவர் இயேசு முழுமையாக ஆசீர்வதித்து எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை போய் சேரும்படியாக உங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு செய்ய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். Praise the Lord, praise the Lord. பிரதர் இன்னொரு சாட்சி, என் பொண்ணுக்கு லாஸ்ட் மண்டே உடம்பு சரியில்லைன்னு ப்ரேயர் பண்ண வச்சிருந்தேன். அந்த நைட்டு ரொம்ப காய்ச்சல் இருந்து 2:30 எல்லாம் குறைஞ்சிருச்சு. மறுபடியும் அப்படியே காய்ச்சல் வந்து குறையுது, காய்ச்சல் வந்து குறையுது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா, கொஞ்சம் சளிதான் இருக்கு. ஒன்லி 5 கிலோ இருக்கா, 2 years பேபி.
ஒன்லி 5 கிலோ இருக்கா. கடவுளுக்கு கோடி நன்றி. என்னன்னா இவ்வளவுலயாவது குழந்தைய நல்ல மாதிரி நல்ல தாங்குற சக்தியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்றேன். நானு என்ன ஆனாலும் ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கடவுளுக்கு தான். அவர் என்ன முடிவு பண்றாரோ அப்படிதான் இது பண்ண. அப்போ ப்ரேயர் பண்ணி பண்ணி லாஸ்ட் Thursday தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். போய் ஒன்லி 1 டே மட்டும்தான் சிறப்பு கொடுத்தேன். இருக்கா பிரதர், இது ஒரு சாட்சி. Praise the Lord. Glory to Jesus. Thank you, Jesus. நன்றி சொல்லுங்க சார், தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. வேற யாராவது சாட்சி? சிஸ்டர் ஜெசி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜெசி, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வீடியோ ஆன் ஆக மாட்டேங்குது பிரதர், பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நானு எங்க அம்மாவுடைய தங்கச்சி கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர், சொல்லுங்க. கேக்கு சொல்லுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எங்க சித்தியில அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு நிலம். நான் அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நான் நிறைய பிரச்சனை ரொம்ப நாளாவும் அவங்க அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அடுத்தது நானும் உடம்பு சரியில்லாம ஆயிட்டேன். அவங்கள போயிட்டு கேட்க முடியல. எங்க வீட்டுல அதனால நிறைய பிரச்சனைகள். அப்புறம் நானும் என்ன எனக்கு கோவப்படுறதால கோவப்பட்டு நான் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன். பிரதர் சொல்ற மெசேஜுங்கெல்லாம் யோசிப்பேன். நான் அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபிச்சேன் பிரதர். அப்புறம் பிலிப்பியர் 4:19 சொல்லி இறைவார்த்தை இறக்கிட்டுனே இருந்தேன். அவங்களே ஆண்டவரே அவங்களே அதை வாங்கிக்கணும். திரும்ப அவங்களுக்கு அவங்க அதுக்குரிய பணத்தை அவங்க ரெடி பண்ணணும் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு அவங்கள ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணி தான் ஜெபிச்சேன் பிரதர். ஆனா நான் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கல, ஒன்றும் இல்லை. அவங்களே தான் நம்பர் எங்க யார்கிட்டயோ வாங்கி கால் பண்ணியிருந்தாங்க. ஏம்மா மகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ சொல்லவே இல்லை, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் சரி இவ்வளோ நாள் போச்சு, அதனால நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுங்க, நான் கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு கூட்டின்னு போக சொல்லி போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் பிரதர். வார்த்தையில் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்தார். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் பிரதர். போன வாரமே சொல்லியிருக்கணும், சொல்ல முடியல என்னால். கடவுள் ஏற்ற நேரத்தில் உதவி செய்திருக்க, அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. வேற யாராவது சாட்சி? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த ரூபி பேசுறேங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அதாவது நான் பிரேயருக்காக வந்து ஒரு 2-3 மாசம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன். அப்போ வந்து குடும்பத்துல சமாதானம் அந்த இதுக்காகவும், அப்போ வந்து டொமினிக் பிரதர் வந்து சொன்னாங்க, நீங்க கணவர் என்ன அதாவது தவறுகள் செய்திருந்தாலும் மன்னிச்சிருங்க மனசாரன்னு. அது பிரகாரமும் மனசுல வந்து மன்னிச்சு இது ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஏன்னா மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஆனா அதுக்குள்ள இறங்கி ரொம்ப மன வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அதே மாதிரி கவிதாமா சிஸ்டரும் அவங்க வந்து ஒசேயா 2:7 சொன்னது பிரகாரம் அந்த வார்த்தையை சொல்ல சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் உண்மையில வந்து அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த திருப்பாடல் 107:20 பிரகாரம் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். இந்த இறை வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு குடும்பத்துல அமைதியும் சமாதானம் நிம்மதியும் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பூரண சமாதானத்தை ஆண்டவர் இயேசு தந்ததற்காக. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இப்போ வந்து ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரமாக நாம் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்தி இறை வார்த்தையை உள்வாங்கினோம். இப்போ தனிப்பட்ட ஜெபத்துக்கு நாம் இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுக்காக ஜெபிப்போம். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஜெபம் தேவையா? யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. முதலின் மேரி அம்மா. இயேசுவுக்கு புகழ்.